நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை அறிந்து கொள்வதற்காக இந்த அமர்வில் இன்றைக்கு அதாவது பெண் வன்கொடுமை சட்டத்தில் உதயநிதி கைது விடுதலை நியாயமா, சட்டமன்ற வருகையை தடுக்கவா என்ற பல்வேறு கேள்விகள் சென்று கொண்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்து தொலைக்காட்சிகளில் மட்டுமல்ல, தேசிய ஊடகங்களிலும் கூட மிக கடுமையான அளவிற்கு ஒரு சர்வதேச பிரச்சனையை போன்று இது விவாதித்து கொண்டிருக்கப்பட்டிருப்பதை பார்க்கிற போது எமக்கெல்லாம் சில ஆச்சரியங்களும் வினோதங்களும் நடைபெற்றது. சரி, அது ஒரு ஊடக தர்மம். ஏனென்றால் திரு உதயநிதி இந்த விமர்சனத்தை தாண்டி சனாதன விமர்சனத்தையும் கூட பெரிதுபடுத்தியதை இன்றைக்கு தேசிய ஆங்கில நாளிதழ்கள் அதை பெரிதாக காட்டிய காட்சியும் நமக்கு கொஞ்சம் வியப்பைத்தான் அளித்தது. உண்மையிலேயே என்ன நடந்தது? இறையாண்மை கொண்ட ஒரு தேசத்தின் அரசியல் தத்துவத்தின் பால் மாறுபட்ட கருத்துகள் கொண்டிருப்பது ஆளும் கட்சிகளுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் உண்மைதான். நிலைத்தன்மை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இல்லை. வருவதும் போவதும் இயற்கை. ஆனால் வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும் என்கின்ற மொராலிட்டி, அடிப்படை தன்மை, இதற்கு மாற்றமாக பேசப்பட்டதா என்ற விவாதத்தின் கருப்பொருளை இன்று விவாதிக்கப் போகிறோம். எம்மோடு திரு டிவி சோமு அவர்கள் மூத்த பத்திரிகையாளராகவும் அதே போன்று ஊடகவியலாளர் திரு செந்தில்வேல் அவர்களும் இங்கே இணைகிறார். இவர்களோடு திரு தமிழன் ராகுல் காந்தி தாவேகாவினுடைய செய்தி தொடர்பாளர், எமது வெளிப்புற படப்பிடிப்பினுடைய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரோடு இன்னும் சற்று நேரத்தில் ஜேம்ஸ் மார்டினும் இணைய போகிறார். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். செந்தில்வேல், நீங்கள் ஆரம்பிங்க. என்ன நடந்துச்சு? தான் நீங்கள் எல்லோரும் லைவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கணும்ல. இல்லை, ரெண்டு செய்தி நான் இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று, அறம் சார்ந்து கண்ணியமான பேச்சு அப்படிங்கிற இடத்திலிருந்து அணுகணும் அப்படின்னு தொடங்கணும்னா எல்லாருக்கும் இதை பொருத்தி பார்க்கணும், அப்படி வச்சுக்கலாம். இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசியதில் நீங்கள் அவர் கண்ணிய குறைவாக அப்படி விமர்சிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புவார்கள் என்று சொன்னால் இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பொருந்தும். சரி, எல்லோருக்கும் ஈவனாக இது பொருத்தி பார்க்கணும். அது உண்மையிலே எல்லாத்துக்கும் சரிதானே? எல்லாருக்கும் சரி. ஆனால் அப்படி இருக்குதானா? இல்லை. சரி, அப்படி இல்லை. ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரியான மேடை பேச்சுக்களுக்காக நீதிமன்றம் பலமுறை சொல்லியிருக்குது, இதை அரசியல் ரீதியாக கண்டிப்பாங்க. அரசியல் ரீதியாக பலரும் கண்டிப்பார்கள். நீதிமன்றத்தில் டெஃபமேஷன் கேஸ் போடலாம். டிஃபமேஷன் கரெக்ட் போட்டு நீங்கள் போய் என்ன செய்யலாங்கன்னா, அந்த அவதூறு வழக்கில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டு வழக்கு விசாரணையின் பிறகு அவர் ஒருவேளை கில்ட்டி என்று உறுதி செய்யப்பட்டால், குற்றவாளி என்பது உறுதி செய்யப்பட்டால், நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார். இதுதான். நீங்கள் கைது செய்யணும்னு முடிவு பண்ணுறது இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா அப்படிங்கிற கேள்வி, கொஞ்சம் இல்லை இன்னும் பயங்கர எக்ஸ்ட்ரீமா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இப்போது எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை, ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, ஒரு பேச்சை பேசுகிறாரு. அந்த பேச்சு பெண்களை வன்கொடுமை செய்வதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பிரிவில் நீங்கள் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறீங்க. இந்த வேகத்தை இப்போ நான் ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக நேர்களுக்கே கேட்குறேன். 3 குற்றங்கள் எடுப்போம். இந்த 3ல் எது பெரிய குற்றம் நீங்களும் சொல்லுங்கள், மற்றவங்களும் சொல்லுங்கள். ஒன்று, உதயநிதியினுடைய பேச்சு. இன்னொன்று, ஒரு பெண்ணை மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வல்லுறவு செய்வது. இன்னொன்று, ஜட்டியோட உட்காத்தி வச்சு அடிச்சு கொன்றுவேங்கிறது. இந்த 3ல் உதயநிதி பேசியது பெருங்குற்றமா, குளிர்பானம் கொடுத்து ஒரு பெண்ணை பாலியல் வல்லுறவு செய்தது பெருங்குற்றமா, ஜட்டியோட உட்காத்தி வச்சு அடிச்சு கொன்றுவேங்கிறது பெரிய குற்றமா அப்படின்னு எடுத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி மக்கள்கிட்ட விடுவோம். செந்தில்கிட்ட ஒரு கேள்வி. உதயநிதி பேச்சை தாண்டி நீங்கள் சொல்வது புரிகிறது. ஜெகதீஸ்வரி என்ற அந்த தாவேகாவினுடைய பொறுப்பில் இருப்பவர், அப்புறம் பாலியல். இன்றைக்கி நம்ம விவாதம் அவர்களை தாண்டி உதயநிதி என்ன பேசினார் அதை பற்றி நீங்கள் அதை மட்டும் எடுத்துக்கிறேன். இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன் சார். நீங்கள் கேட்ட கேள்வி புரியுது. உதயநிதி என்ன பேசினார் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அது காலையிலேருந்து எல்லாருக்கும் போயிடுச்சு. இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். காலையிலேருந்து எல்லாருக்கும் போயிடுச்சு. நான் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை பண்ணிடுறேன். பெண்களை பாதுகாப்பது தான் இந்த அரசின் நோக்கம் என்று சொல்வதில் நான் மாறுபடுகிறேன். நீங்கள் மாறுபடலாம். சரி, பெண்களை பாதுகாப்பது தான் நோக்கம் என்று சொன்னால் உங்களுடைய திருவைகுண்டம் எம்எல்ஏ இன்னும் சட்ட ரீதியாக கைது செய்யப்படாமல் இருக்கிறார். புகார் கொடுத்த பெண்ணை கட்சியிலேருந்து நீக்கிட்டீங்க. அமைச்சர் பேசுகிறார் ஒருத்தட்ட, ஜெகதீஸ்வரி, எதிர்முனையில் பேசியவரை கட்சியிலேருந்து நீக்கிட்டீங்க. ஜெகதீஸ்வரியின் மீதும் நடவடிக்கை இல்லை,
ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது நடவடிக்கை இல்லைன்னா நீங்க என்ன பெண்களை பாதுகாக்க போறீங்க? அப்ப சாமானிய பெண்களுக்கு ஒரு நியாயம், பிரபலமானவர்களுக்கு, வசதி படைத்தவர்களுக்கு, திரைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு நியாயமா? நான் செந்தில்கிட்ட மறுபடியும் கேட்குறது, ஜெகதீஸ்வரி பேச்சும் ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ பேச்சும் தாண்டி இவர் தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த தலைவர், அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர், முன்னாள் அமைச்சர் மற்றும் துணை முதல்வர். இவருக்கு ஒரு தவறுக்கு மற்றொரு தவறு நியாயப்படுத்த முயல்கிறீர்களா? இல்லது கேட்கிற கேள்விக்கு சொல்லுங்க. ஒரு தவறுக்கு மற்ற தவறை நியாயப்படுத்த போகிறீங்க. ரெண்டா பிரிச்சேன்னா எத்திக்ஸ் மாரல் அப்படின்னு ஒன்று பிரித்தேன், அதைத்தான் நான் பேசியிருக்கிறேன். எத்திக்ஸ் மாரல்னு வச்சிங்கன்னா எல்லோருக்கும் பொதுவானது. அப்போ அது இங்கே இல்லை. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே ஒரு வாதம் சொல்கிறார், என்னை பார்த்து கவர்ச்சியால் ஜெயிச்சிட்டேங்கிறாங்க. கவர்ச்சினா நான் என்ன அப்படின்னு ஒரு டேஷ் விட்டார், ஒரு ஸ்பேஸ். நான் என்ன அப்படிங்கிற அடுத்த வார்த்தையை நான் இங்கே சொல்ல முடியாது. என் பார்வையில் அது ஒரு வார்த்தை. அவர் அதை பற்றி சொன்னாரா? இல்லை, அதுக்கு அதான் அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க புரியுறீங்க. அவர் அதை பத்தி சொன்னாரா? உதயநிதி சொன்னதுக்கு அதான் அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்கல்ல? உதயநிதி சொன்னதுக்கு வேற என்ன அர்த்தம்? இப்ப விஜய் சொன்னதுக்கு வேற என்ன அர்த்தம்? விஜய் இல்ல சார், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். டேஷ்னு ஒன்னு சொன்னார்ல, டேஷ், அந்த டேஷுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. இல்ல டேஷ பத்தி என்னன்னு சொல்லலையே. அதான் சார் என்ன அர்த்தம் சொல்லுங்க. அர்த்தம் எனக்கு தெரியாது. இல்ல செந்தில் சார்ட்ட கேக்குறேன். செந்தில் இங்க பாருங்க, உதயநிதி சொன்னதின் அர்த்தம் என்ன? அது சொல்லலாமே. நீங்களே ஒரு நிமிஷம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீங்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் இல்லாவிட்டாலும் பேசுகிறீர்கள். ஆனால் அதை சொல்வதற்கு உங்களுக்கு ஏன் இது தயக்கம்? ரொம்ப சிம்பிள். ரொம்ப தயங்குறீங்களே, சொல்லலாமே. எனக்கு ஒரு தயக்கம் இல்ல. உங்களுக்கு அதை காலையில இருந்து நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. நான் பார்த்துக்கொண்டே தான் இருக்கேன். பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. காலையில மட்டும் இல்ல, 24 மணி நேரம் பார்த்துக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு மறதியா, சரியா செவித்திறன் குறைபாடா, அதை என் வாயில திருப்பி கேட்கணும்னு ஏன் இவ்வளவு ஆர்வம்னு எனக்கு தெரியல. இல்ல நீங்க அதை சொல்றதுக்கே தயங்குறீங்க. இல்ல நான் தயங்கல. நான் 2 வார்த்தை சொல்றேன். நான் ரொம்ப தெளிவா. ஆனா அதை சொல்ல முடியாது. இல்ல சொல்ல முடியாது. சொல்ல முடியாத அளவுக்கு என்ன சொன்னா நீங்க சொல்லுங்களேன். நீங்க நான் எப்படி சொல்ல முடியும்? நானே சொல்ல முடியாதா? இல்ல ஏன் சொல்ல முடியல? நீங்க ஏன் சொல்ல முடியாம தான் ஒளிபரப்புனீங்களா உங்க டிவில? சொல்ல முடியாத வார்த்தை பி போட்டு ஒளிபரப்பு பண்ணிதானே சார் ஜே டிவில? நீங்க ஃபுல்லா எதுக்கு ஒளிபரப்புனீங்க? குடும்பஸ்தர்கள் பார்க்கல? உங்க தொலைக்காட்சி ஏன் சார் அதை ஒளிபரப்பு செய்யுது? உங்க தொலைக்காட்சியில ஒளிபரப்புனீங்களா சார்? எல்லா தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பு. உங்க தொலைக்காட்சி ஒளிபரப்பு. எல்லா தொலைக்காட்சி விடுங்க. நீங்க தானே இப்ப பேசுறீங்க. நீங்க தானே என்ன நேர்காணல் எடுக்கிறீங்க. உங்க தொலைக்காட்சியில எதுக்கு அதை போட்டீங்க? ஆமா, அவர் பேசுனது எல்லாரும் அத சொல்லுங்க. இப்ப அப்ப அது எல்லாரும் சொல்லுங்க. இல்ல அத சொல்லுங்க. என்ன ஒரு நிமிஷம் திருச்செந்தில் நீங்க அத சொல்லுங்க. என்ன ஒரு நிமிஷம் நீங்க அத சொல்லுங்க எனக்கு. சரி, உங்க பார்வையில அதுல என்ன தப்பு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பார்வை இருக்குல்ல, உங்களுக்கு பார்வை இல்லையா அதுல? சரி, இருக்குல்ல. அப்ப 2 விஷயமா வாங்க. ஒன்று வர இல்ல நீங்க வர ரெண்டாவது நீங்க பாதியில கட் பண்ணிட்டு போறீங்க. பாதியில கட், நீங்க கேட்ட விரும்பிய பதிலை நான் தரவில்லைங்கிறதுக்காக பாதியில கட் பண்ண கூடாது. சரியா? உங்க பரபரப்புக்கு என்னையும் இரையாக்க கூடாது. சரி, நான் தெளிவா பேசுறேன். இது எத்திக்ஸ், லீகலா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை சொன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து. லீகலா அவர் காவிரி சிக்கலை பத்தி பேசிட்டு வர்றாரு. முதலமைச்சர் டம்மி முதலமைச்சருங்கிறாரு, எல்லாம் பேசுறாரு, பொம்மை அரசு இதெல்லாம் பேசிட்டு வர்றாரு. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த அரசு இந்த பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாமல் எதில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினரை கைது செய்வதில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்றாரு. கீழே இருந்து ஒரு திரைப்பட நடிகை பேரை கொஞ்சம் பேர் கத்துறாங்க. இவர் எங்கு தண்ணி வருகிறதோ இல்லையோ அங்கே தண்ணீர் வருவதுதான் முக்கியமாக இருக்கிறது, நான் காவிரியை சொன்னேன்னு சொல்றாரு. ரைட்டா? இப்ப லீகலா மட்டும் சொல்றேன், எத்திக்ஸை விட்டுருங்க. லீகலா இது சிக்கல்னு நீங்க எடுத்தீங்கன்னா, லீகலா சிக்கல்னு எடுத்தீங்கன்னா, நாளைக்கு நீங்க ஏதோ பேசுறீங்க, இல்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே பேசுறாருன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம முதலமைச்சர் அவர்களே பேசுறாரு, ஏதோ ஒரு பெரும் குற்றம், பாலியல் குற்றத்தை கண்டிச்சு பேசுறாரு மேடையில. இது போன்ற கொடூர குற்றவாளிகளை, கயவர்களை அப்படின்னு சொல்லும் போது கீழே இருந்து தளபதி தளபதி தளபதினு 10 பேர் கத்துறாங்க. அடுத்த வார்த்தை சொல்றாரு, நடு ரோட்டில் தூக்கில் போட வேண்டும்னு சொல்றாரு. அப்ப தளபதியை தூக்கில் போடணும்னு சொன்னாங்க, அப்படிதானே? சரி, உங்க வார்த்தையும் என் வார்த்தையும் இணைச்சீங்கன்னா அப்படி இணைக்க முடியாது. அவர் பேசிய வார்த்தைக்கு மட்டும்தான் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியும். கீழே இருந்து கத்தியவருடைய வார்த்தையை அவர் பேசிய வார்த்தையோடு சேர்த்தீர்கள் என்று சொன்னால் லீகலா அது சிக்கலுக்கு உண்டாகும். டிவி சோமு சார் நிறைய இன்டராக்ஷன் பண்ண அவர் கருத்தை சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. அதாவது உதயநிதி பேசியது தவறு. ஒரு நிமிஷம் தாவைக்கிட்ட கேட்டு வரேன். தாவைக்கிட்ட கேட்டு பதில் சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க. உதயநிதி பேசுகிறது தவறுன்னு நான் மட்டும் இல்லை, மொத்த தமிழ்நாடும் சொல்லப்போனால் இன்றைக்கி மொத்த தேசமும் சொல்லிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, ஒரு தமிழ்நாட்டை தலை நிமிர சொல்வோம், தலைகுனிய விடமாட்டோம்னு சொன்ன ஒரு கழகம் இன்றைக்கி தேசிய ஊடகங்கள் வழியில் அளவுக்கு
தமிழ்நாட்டை முழுமையாக தலைகுனிய வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவரை சுமந்து கொண்டு நிற்கிறது தான் சொல்லணும். அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்றைக்கி அவருடைய கைது நடவடிக்கை கூட. இந்த நடவடிக்கையில் கூட அரசு என்ன சொல்கிறது, அவரை கைது செய்ய வேண்டும் என்கிற முகாந்திரம் இல்லை, விசாரணைக்காக அழைச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்தை அரசினுடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரியப்படுத்துகிறார். இன்னும் சொல்லப்போனால் முன்னாள் துணை முதல்வரை, இந்நாள் எதிர்க்கட்சி தலைவரை, அவருடைய பாணியிலே சொல்லணும்னா இவங்கெல்லாம் 3ஆம் பெரியார், 2ஆம் கலைஞர் இப்படிலாம் சொல்கிறத விட 2ஆம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு வந்து அவருடைய அந்த பேச்சு என்ன, இன்றைக்கி நேற்று அவர் பேசிய பேச்சிலிருந்து ஒரு விஷயம் தெரிந்தது. கலைஞரின் வளர்ப்பு, அவங்களிருந்து வரவங்களில் பேசக்கூடியவங்களாம் இப்படி தான் பேசுவாங்கிற அந்த நீட்சியை இன்றைக்கி கொண்டு வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மறுபடியும் அதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்காருன்னு தான் தோணுது. இப்படி ஒரு நிலைமையை, இப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இவ்வளவு பேர் முன்னாடி, அதுவும் இன்னும் அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் பாருங்களேன். அவர் இன்றைக்கி சொல்கிறாரு, நான் சொன்னதெல்லாம் வந்து துண்டிச்சு கட் காப்பி பேஸ்ட் போட்டு கொடுத்துருவோங்கிற ஒரு நேரலையில் அப்படி பண்ண முடியுமா சார்? இல்லை, நான் இங்கே கேட்குற நெறியாளராக உங்ககிட்டே கேட்குறேன். நேரலையில் பேசி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் எல்லா ஊடகங்களும் அங்கே நிற்குது, முழுமையாக தேசிய ஊடகங்கள் அங்கே நிற்குது. எல்லாரும் இருக்கும்போது அவங்களை சார்ந்த, அவர்கள் கட்சியை சார்ந்த அவங்களோட ஊடகங்கள்லாம் அங்கே இருக்குது. அவங்கெல்லாம் கூட சார் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ அவர் இன்னைக்கு கைது செய்யப்பட்ட பிறகு அவர் சொல்வதை கூட தான் சொன்னது தப்புன்னு உணராம, அவர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு கூட அவர் என்ன சொல்றாரு, நான் சொன்னதெல்லாம் கட் காப்பி பேஸ்ட் போட்டு இந்த அரசு சொல்லிருச்சுங்கிறார். சரி, இது வந்து எவ்வளவு தூரத்துக்கு மக்களை ஏமாத்துற ஒரு வழிமுறைன்னு பாருங்க. இப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இந்த மாநிலத்தில் இருக்கிறார். இப்போ இந்த தலைக்குனிவை ஒரு நீட்சி உள்ள, ஒரு பெரிய வரலாறு உள்ள ஒரு கழகம் இன்னைக்கு ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த மனிதருடைய அந்த பேச்சு. இல்லை, இப்போ நீங்கள் போட்டிருக்கூடிய பிரிவு பாருங்கள், BSN 196, BSN 192, BSN 352, இவ்வளவு வழக்குகள் எப்படி போட்டிருக்கீங்க? 9 பிரிவுகள். இதுக்கு என்ன காரணம் சார்? தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும், என்ன தவறுனாலும் சட்டப்படி அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது அந்த அரசனுடைய கடமை. அதனுடைய நீட்சியாக தான் அதை பார்க்கணும். இல்லை, இப்போ இதில் தகவல் நுட்ப தொழிற்சட்டம், அதாவது ஆபாசமாக பேசுதல், பெண்ணுக்கு கீழே பொது அமைதிக்கு குந்தகம் விதித்தல். ஆமாம் சார். பெண்கள் சார், இன்னைக்கு இவருடைய பேச்சுக்கு பிறகாக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் அவர் மீது ஒரு பெரும் வெறுப்புணர்வையும் அவர் பேசிய பேச்சிலிருந்தே உருவாகிருக்கு இல்லையா? இது கீழே பெரிய கலவரம் வரும்னு போட்டிருக்கீங்க. செக்ஷன் 192 சமூகத்தில் பெரிய பதட்டமும் கலவரம் வருமா? ஆமாம் சார், அவர் பேசின பேச்சு அப்படிதான் சார். இன்னைக்கு எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இன்னைக்கு செந்தில்ன பேசுகிறாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அதை பார்க்க முடியுமா சார்? நீங்கள் சார் உதயநிதி பேச்சை கண்டிச்சிங்க, அது உங்கள் உரிமை, அதெல்லாம் பேசுனீங்க, நான் எங்கேயும் குறுக்க வரல. ஒரு பேச்சை உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியுமான்னு கேட்டால், அது என்ன நோக்கி கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அதனால நான் குறிக்கிட்டேன். அவர் பேசுகிறேன், அவர் பேசுகிறதே பேசுகிறேன், நான் குறிக்கிடுவேன். டிவி ஷோ சொல்லுங்கள் சார். இப்போ 2 பேருடைய வாதம் வைக்கப்பட்டது, உங்களுடைய பார்வைங்க. அதாவது உதயநிதி பேசியது தவறு தான். சரி, திருமாவளவன் சொன்னது மாதிரி இரட்டர மொழிதுன்னு ரொம்ப நாகரிகமாக சொல்லியிருக்கிறாரு. நீதிமன்றத்தில் இது எடுபடுமா, அதுக்கான நடவடிக்கை இருக்குமாங்கிறது பெரிய கேள்வி. ஏன்னா நம்ம பேசுகிறப்ப பொதுவெளியில் தான் இரட்டர மொழிதல் தான், நீதிமன்றத்துக்கு ஒரே மொழி தான். அப்போ அது என்ன வார்த்தை சாதாரணமாக பேசுனாங்களோ அதை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. இப்போ தண்ணீர்னா தண்ணீர் அப்படின்னு, இதில் என்னங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குதா வாய்ப்பு இருக்குது. ஆனால் சராசரி மனிதர் எல்லாருக்குமே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை உதயநிதி அப்படின்னு இல்லை, யார் பேசினாலும் தப்பு. இந்த நீதிமன்றத்தில் பெருசாக அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு ஒரு உதாரணம், பல வருடங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நினைவு இருக்கும், சோழிக்கே பீச்சையான ஒரு படம், ஒரு பாட்டு. அது சிக்கலான சமயத்தில் அது வந்து அர்த்தம் தெரியும், அந்த ஒரு தெரியும். அதற்கு பார்த்தா சென்சார் போர்டோ இல்லை நீதிமன்றமோ தடை விதிக்கலை. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு விஷயத்தை வார்த்தையாக கேட்காதீங்க, அந்த எந்த சூழலில் நடந்துச்சு, எந்த மாதிரியான விஷயத்தில் சொன்னாங்க அப்படிங்கெல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தடை போடலை. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல், அதாவது இதுக்கான ஒரு தண்டனை இதுவும் இல்லாமல் கூட வந்துடலாம். ஆனால் ஒரு சராசரி மனிதனாக, ஒரு தலைவர் அப்படிங்கிறதெல்லாம் விடுங்க, முன்னாள் துணை முதல்வர் இதெல்லாம் இல்லை, மனிதனாக நிச்சயமாக அதோடைய அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். அது இன்னொரு இரட்டோர மொழிதல்ங்கிறது திருமாவளவன் சொன்ன மாதிரி அந்த 2வது அர்த்தம் தெரியும். இதை வந்து நிச்சயமாக அதை தவிர்த்திருக்கணும், தவறு அது ஒன்று. அதே நேரம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்காக கைதா வழக்கு தொடுக்கலாம். கைதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஜோசப் விஜய் மீதும் கைது நடவடிக்கை அளவுக்கு எடுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நடுவில் டேஷ்ன்னாரு, அது அர்த்தம் தெரியல ஒன்று. இவர் தண்ணின்னு எந்த அர்த்தத்தில் சொன்னாருன்னு தெரியலையோ அதே மாதிரி டேஷுக்கு தெரியல. அப்புறம் கவர்ச்சியா நல்லா வருது வாயில் அப்படின்னு ஒரு கேப் விட்டார், அது தெரியல.
அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆபாச பேச்சுங்கிறத தாண்டி இன்னொரு விஷயம், எம்எல்ஏக்களை வந்து சட்டமன்றத்தில் அடைக்கணும்னு சொன்னார்ல, ஒருத்தவங்களை அடைக்கணும் ஒரு இடத்துல கதவை சாத்தி அப்படிங்கிறதே வந்து சட்டம் மீறல், தண்டனைக்குரிய ஒரு குற்றம். சோமு சார், ஒரு பிரேக் அப்புறம் நீங்கள் தொடருங்க, அதை தொடர்ந்து பேசுங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு 2 கேள்வி தொடரும், காத்திருங்கள். தற்போது சோமு சார் நீங்கள் பேசிட்டு இருந்தாப்புல, அதாவது இந்த சட்டமன்றத்தில் கதவை அடைப்புன்னு சொல்கிறது வந்து பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ மார்க்கண்டேயன் தரப்பில் கைது செய்யப்பட்டு அவர் தான் அதுக்கு அடுத்தது பேசினார். அப்படிலாம் பண்ணால் எலும்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். இவர் வந்து சொல்லலாம், யாரே விஜய் சொல்லலாம், இல்லை நான் கதவை சாத்துன்னு தானே சொன்னேன்னு. அப்போ அவர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் எலும்பு உடப்பேன்னு சொல்லுங்க, எலும்பு இருக்காதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா அதை மசாஜ் செய்கிற மாதிரி அது ஒரு வழிமுறை அப்படின்னு கூட அவருக்கு வாதம் வைக்கலாம். அவரு பக்கம் இருக்கு. அதாவது யானைக்கும் பானைக்கும் சரின்னா அப்படி தான் போகணும். ஆக தவறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பக்கமும் தவறு. இது உதயநிதி பேசினாலும் தவறு, விஜய் பேசினாலும் தவறு, மற்றவங்க பேசினாலும் தவறு. கடந்த காலங்களில் இந்த மாதிரியான தரக்குறைவான ஆபாச பேச்சுக்கள்லாம் இருக்குது. நம்ம அதற்கு போக வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு சோசியல் மீடியாலாம் இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞான யுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம இப்போ இருக்கிறதுலே பார்ப்போம். ஆனால் என்ன ஒரு வருத்தமான ஒரு உண்மை என்னன்னா, இந்த இவர் இதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. இது மாதிரி திரிசான்னு கீழேருந்து கத்துனாங்க, அந்த இடத்துல இவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார், அதனால் ஒரு வழக்கு அப்படிங்கிறது இங்கே போதில்லை. இவர் விவாகரத்து நோட்டீஸ் இவரோட மனைவி, அவங்க பேரை சொல்ல விரும்பலை, ஏன்னா அவங்க வந்து அரசியல் தொடர்பில் எதுவும் இல்லைங்கிறதுனால, விஜயோடைய மனைவி அவங்க விவாகரத்து நோட்டீஸ் வெளியான நேரத்தில் அவங்கள கொச்சைப்படுத்தி மிக தரம் தாழ்ந்து சோசியல் மீடியாவில் பல பேர் பதிவிட்டாங்க. அதில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் முகம் தாங்கிகளாக இருந்தார்கள். அவங்களுடைய ப்ரொஃபைல் படத்தில் தவேக விஜய் கண்டிப்பாக. அப்போ வந்து பெண்களை காப்பாற்றுவது தான் அது இந்த அரசுடைய நோக்கம்னா, இந்த இப்பயும் அந்த சோசியல் மீடியாவில் அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. யாரும் டெலீட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி டெலீட் பண்ணது போகவும் இருக்கும். ஏன் அதுக்கான நடவடிக்கை எடுக்கல? இல்லை அப்போ வந்து அவர் ஆட்சியில் இல்லைங்கிற ஒரு சூழலில் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு கூட சொல்லலாமே, எதுவுமே சொல்லலையே. அப்போ உதயநிதி பேசுனது தவறு. ஆனால் அவர் மீது எடுக்கப்பட்ட வழக்கோடு நிற்காம கைது வரைக்கும் போன அதீத இந்த இது வந்து பழிவாங்கல் நடவடிக்கை அப்படி இருக்கு. வணக்கம் திரு சந்திரசேகர் சார். இப்போ திரு சோமு அவர்கள் வைக்கக்கூடிய பல வாதங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கருப்பொருள், நீங்கள் அதை உள்வாங்கி இருப்பீர்கள். சோசியல் மீடியாவில் தாவேகாவினர் வைத்ததும் முதல்வர் அவர்களுடைய கடும்போக்கு சொல்லாடல்கள், இதையெல்லாம் எப்படி பார்க்கின்றீர்கள்? ஒரு விவகாரத்திற்கு மற்றொரு விவகாரத்தை நாங்கள் சமன்படுத்த இயலாது. ஆனால் இது மாதிரி தாவேகாவினர் எக்ஸ்ட்ரீமாக பேசியிருக்கிறாங்க அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் வைக்கிறார். அதை எப்படி பார்க்கின்றீர்கள் திரு சந்திரசேகர், காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர்? வணக்கம். வணக்கம். அதாவது இன்றைக்கு நீங்க ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை தீர்வாகாது. ஒரு அசிங்கமா ஒருத்தர் பேசிட்டாரு அப்படின்னு சொன்னா, நான் அதுக்கு இந்த அசிங்கமா பேசியிருக்கேன், அதை கைது பண்ணாதான் இதை பண்ணணும், அதுக்கு நடவடிக்கை எடுத்தாதான் இதுக்கு எடுக்கணும்ன்றது கிடையாது. ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு யாரை யார் பேசியிருக்கிறார், எந்த சூழலில் பேசியிருக்கிறார்ன்றது பார்க்கணும். நீங்க சோசியல் மீடியால இன்றைக்கு இருப்பது பெரிய குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுச்சு. சோசியல் மீடியாவை ஒரு அன்கன்ட்ரோலபிளா தான் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். அது வந்து யாராக இருந்தாலும், ஈவன் என்னுடைய ஒரு வீடியோவை நீங்க போட்டீங்கன்னா கமெண்ட் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்க நம்ம பார்க்க முடியாது. அவ்வளவு அசிங்கமா தான் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் எல்லோரும் போடுறாங்க. அது கட்சி யாரு என்ன பல பேர் வந்து போலி ஐடியில போடுறாங்க. அதை போய் நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா சோசியல் மீடியா எல்லாத்தையுமே முடக்கணும். ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு ஒரு திரு உதயநிதி அவர்கள் இது மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னா, நான் கூட நினைக்கிறது, ஏன் இதுக்கு வந்து ஒரு கைது நடவடிக்கை அல்லது இதெல்லாம் தேவையா, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் தேவையா? ஏன் அவர்களே நம்ம நாட்டு தமிழக மக்களே முடிவு பண்ணிக்கட்டுமே. ஏற்கனவே அவர்களை வெறுத்து தான் அவர்களை எதிர்க்கட்சியா உட்கார வச்சிருக்காங்க, அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. இன்னும் ஒன்று கூட சொல்லுவாங்க, கிவ் லூஸ் ரோப் டு சூசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவர்களுடைய இந்த மாதிரி பேசினாங்கன்றதை எக்ஸ்போஸ் பண்ணாலே அவர்களுக்கு எதிராக மக்கள் திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது நடவடிக்கை எடுக்க தேவையில்லைன்னு கூட நான் நினைக்கிறது உண்டு. ஆனால் இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, திரு விஜய் அவர்களை நம்பி வாக்களித்த மக்கள் அல்லது திரு விஜய் அவர்களை நேசிக்கும் இன்னொரு மக்கள், அவர்களுடைய கட்சியினர், அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, ஒரு ஹீரோவை பார்த்து இவ்வளவு கொச்சையாக பேசிய பிறகும்
ஒரு நடவடிக்கை கூட எடுக்காமல் இருக்கும் ஒருவர், என்ன ஒரு முதல்வர் பதவியில் இருப்பவர் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாரே என்ற ஒரு ஆங்கிள்லையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கு எப்படி நீங்க கைது நடவடிக்கை பண்ணுவீங்க? அவதூறு வழக்கு தானே தொடரணும். அவதூறாக பேசுவது என்பது வேறு, அசிங்கமாக ஆபாசமாக பேசுவது என்பது வேறு. இது அசிங்கமாக ஆபாசமாக பேசுவது, கொச்சையாக பேசுவது. கண்டிப்பா இதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். நீங்க அவதூறாக பேசுறதுன்னா நீங்க ஊழல் பண்ணிட்டீங்கன்னு ஒருத்தரை எதிர்த்து பேசுறது, ஒருத்தர் ஊழல் பண்ணிட்டீங்க, ஊழல் செய்து சம்பாதிச்சிருக்கீங்க, அல்லது இவ்வளவு சொத்து வாங்கியிருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது பேசுவது என்பது ஒரு அவதூறாக பேசுவதுன்னு எடுத்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி, அதுவும் இத்தனைக்கும் ஒரு கலைத்துறையில் இவரும் சம்பந்தப்பட்டவர். ஒரு கலைத்துறை என்றாலே இவர்களுக்கு ஒரு அடுத்த தரமாக அவர் பேச ஆரம்பிப்பது என்பது உண்மையிலேயே ஒரு சரியான நடவடிக்கை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்க எம்ஜிஆர் அவர்கள் கூட கணக்கு கேட்டு, கலைஞர் அவர்களிடம் கணக்கு கேட்டு வெளியில் வந்த பொழுது திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கணக்கு கேட்கிறாரனிடம், அவர் எழுதுனதை நான் கூட வச்சிருக்கேன், கணக்கு கேட்கிறாரனிடம் போய் லதாவிடம் கேள், போய் மஞ்சுளாவிடம் கேள், போய் சரோஜா தேவியிடம் கேள் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கிறது. அதே போல் சட்டமன்றத்தில் காங்கிரஸ் உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு, திராவிட நாடு எங்கே இருக்கிறது என்ற கேள்விக்கு கலைஞர் அவர்கள் எப்படி பதிலளித்தார் என்பதையும் நம்ம பார்த்தோம். இப்பொழுது சமீபத்தில் எடுத்துக்கிட்டா பொன்முடி பேசியதை எடுக்கலாம், திரு துரைமுருகன் அவர்கள் பேசினதை எடுக்கலாம், ராசா அவர்கள் எவ்வளவு கொச்சைப்படுத்தி தேர்தல் பரப்புரையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சம்பந்தப்படுத்தி பேசினார் என்பதை பார்த்தோம். அதே போல இப்போது விசிக கூட்டணியிலிருந்து வெளியே சென்று விட்டது. அவருக்கு வேறு உதாரணமே கிடைக்கல. கூட்டணியிலிருந்து அவர் வெளில போனதை கொச்சைப்படுத்துறதுக்கு ஒரு பெண்களை ஓமைப்படுத்தி ஒரு கொச்சைப்படுத்துற, இதெல்லாம் சொல்லவே முடியல. ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்பொழுது எப்படி திரு உதயநிதி அவர்கள் பேசியதை நாம் பொதுப்படையாக சொல்ல முடியவில்லையோ, கூச்சமாக இருக்கிறதோ, அதே போலத்தான் இவர்கள் பேசியதையெல்லாம் பட்டியலிட்டு பார்த்தீங்கன்னா எதையுமே வெளியில சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு கொச்சைப்படுத்தி, திரு இந்திரா காந்தி அவர்களை முதற்கொண்டு திரு கலைஞர் அவர்கள் எப்படி கொச்சைப்படுத்தி பேசினார் என்பதையெல்லாம் நான் படித்திருக்கிறேன். ஆக இது தடுக்கப்பட வேண்டும். நீங்க ஒரு இடத்துல ஒரு என் ஸ்டாப் வைக்கணும். ரைட். செந்தில்வேல், நான் போற முன்னர் உங்கள்கிட்ட இருக்கிறேன். இந்த குற்றச்சாட்டுகள் கடந்த 5 தசாப்தங்களாக திமுகவில் வகைப்படுத்துகிறார் தோழர் சந்திரசேகர். இது ஒரு கலாச்சாரமா? இது எப்படி பார்க்கின்றீர்கள்? எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. அவருக்கு இப்போ திமுக கூட்டணி இல்லைங்கிறதுனால திமுக மட்டும் ஞாபகத்துக்கு வரும். நான் சிலர் இதெல்லாம் அங்கே சொன்னால் உங்களுக்கு தர்ம சங்கடமாயிடும், அதனால் அங்கே சொல்ல விரும்பலை, விட்டுருங்க. அப்புறம் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். இன்றைக்கி எல்லாரும் இவ்வளோ வானத்துக்கு பூமி குதிக்கிறாங்க, ஓகே. பெயரை சொல்லி மிக தெளிவாக சகோதரி த்ரிஷா அவர்கள் பெயரை சொல்லி மிக வெளிப்படையாக நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். அவர் எப்போ கைது பண்ணுவீங்க? ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தீங்களா? அப்போ உங்கள் ஆட்சி இல்லை, இப்போ திமுக ஆட்சி தான். பட் கண்டிக்கலாம்ல, இவ்வாறு பேசுவது கண்டனத்திற்குரியது சொல்லலாம்ல. இன்றைக்கு அக்கா தமிழிசை கண்டிக்கிறார், அன்றைக்கு நயினார் நாகேந்திரன் ஏன் கண்டிக்கலை? இன்றைக்கு அக்கா வானதி சீனிவாசன் கண்டிக்கிறார், அன்றைக்கி ஏன் நயினார் நாகேந்திரனை கண்டிக்கலை? அப்போது உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். ஒரு வார்த்தையை நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுக்கலாம். சொன்னவர் நான் இப்படி தான் சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன விளக்கம் கொடுக்குறாரு? அவர் இந்த கருத்தத்தில் சொல்லியிருப்பார். அவர் ஆர்எஸ் பாரதி வார்த்தை, அது அவருடைய கருத்து. அவரே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கீழே இருந்து த்ரிஷா த்ரிஷா த்ரிஷான்னு பேரை சொல்லி கத்துறாங்க, எங்கே தண்ணி வருதோ இல்லையோ அங்கே தண்ணி வரணும்னு அவர் சொன்னது. அவங்க வீட்டுக்கு கரெக்டாக தண்ணிலாம் போயிடுது, ஆனால் விவசாயிகளுக்கு தண்ணி வரலையே இன்னும். அப்போ பணக்காரங்க வசதியானவங்களுக்கெல்லாம் தண்ணீர் கஷ்டம் இல்லை, மின்சார கட்டணம் இது வெட்டு இல்லை, அந்த கோணத்தில் அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா? இது ஏன் கருத்து இல்லை, ஆர்எஸ் பாரதி நான் சொல்கிறேன். ஆனால் அதெல்லாம் கிடையாது. அவர் இப்படி தான் சொல்லியிருப்பார். நினைக்கிறவர்களுடைய மனநிலை வக்கர புத்தி இல்லைன்னா அப்படி இருக்கலாம் இல்லையா? நினைக்கிறவர்கள் ஏன் இதை வக்கரமாக எடுத்துக்கணும்? அப்படி எடுத்துக்கலாம். அப்போ அவர் தான் சொல்லணும் நான் என்ன சொன்னேங்கிறத. யாரு? உதயநிதி தான் சொல்லணும். நேரடியாக சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கே அவர் அப்படி சொல்லலை, ஆனால் இப்படி தான் சொல்லியிருப்பாருன்னு யூகத்தின் அடிப்படையில் வழக்கு போடப்படுது. அது அந்த பொருள்படியும் அமைந்து விட்டது, அதையே அவர் தவிர்த்திருக்கணும். நான் திருப்பி ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அந்த பொருள் படும்படி அமைந்ததையே அவர் தவிர்த்திருக்கணும். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. நான் முதலேருந்தே திருப்பி தெளிவாக சொல்கிறேன், ஆம் உதயநிதி அப்படி தான் பேசுவார்னு நான் எங்கேயுமே பேசலை. ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். கரெக்ட். எல்லாரும் கண்ணியத்தோடு பேசணுங்கிற வாதத்தையே தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ நயினார் நாகேந்திரன் ஒன்று பண்ணுறாரு, அதை கண்டிக்கலை. சார், என்னை அடைச்சி வச்சு 2 நாள் அடைச்சி வச்சு என்னை பாலியல் வல்லுறவு செய்தார்கள் என்று அந்த சகோதரி கதறினார். நேரடியாக திருவைகுண்ட எம்எல்ஏ சரவணன் மீது புகார் கொடுத்தார். நீங்கள் இன்னும் ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ அந்த சாமானிய சகோதரிக்கு ஒரு நியாயம், சகோதரி த்ரிஷாவுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை? ஒரு வெர்பலாக ஒன்று பேசுனதுக்கு இவ்வளவு அரெஸ்ட் அப்படின்னா, அது இது ஒரு வாதத்துக்கு வைப்போம். அவர் அந்த அர்த்தத்தில் சொன்னார் என்று எடுத்துக்கொண்டு வைப்போம்.
இதை விட கொடும் குற்றங்களுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இருக்கு. ரெண்டாவது உங்கள்கிட்ட வருவேன். ஏன்னா திமுக சார்பில் இன்று சில நண்பர்கள் வர முடியல. நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவது உங்களுக்கு சார் சொல்லுங்கள். உங்கள் நிகழ்ச்சிக்காக ஜேம்ஸ் மார்ட்டின் நான் வரவேற்கிறேன். செந்தில் சார் ரெண்டாக போவோம். இப்போ சொல்லுங்கள் சார் இந்த பிரச்சனைகளை பற்றி உங்களுடைய பார்வை. இல்லை, அதாவது ஆர்எஸ் பாரதி அவர்கள் அண்ணன் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னார், அவர் இன்னொரு கருத்து சொன்னார், நாங்கள் பேசாததா, இதுக்கு முன்னாடி நாங்கள் பேசாததா, அப்போல்லாம் எங்கள் மேலே இத்தனை வழக்குகள் இருக்குது, அதுக்கெல்லாம் கூட நாங்கள் கைதாகலை, இன்றைக்கி இதுக்கெல்லாம் கைது பண்ணுறீங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நாங்கள் பேசிகிட்டே தான் இருப்போங்கிறத அவர் இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறாருன்றது தான் மக்களால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நாங்கள் பேசாததா அப்படின்னா என்னைக்கு அப்போ என்ன தான் ஆனாலும் எங்களை வந்து தடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு வாதத்தை தான் அவர் வைக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாஜக காலத்தில் அவங்க குரல் கெட்டதுக்கு நீங்கள்லாம் வந்து கண்டனம் தெரிவிக்கல. அன்றைக்கி எல்லாருமே கண்டனம் தெரிவித்தாங்க. இன்னொன்று வந்து இது போல் யார் பேசினாலும் அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு புரிஞ்சுக்கணும் ஒன்று. இன்னொன்று, நாளைக்கு இப்போ இந்த மாதிரி பட்ஜெட்டு கூட போகுது, ஒரு முக்கியமான நாளைக்கு, அப்போ வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களேன்ற அரசியல் ரீதியான வார்த்தைகள் வருதே தவிர இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம எந்த வார்த்தையை வந்து சொல்லணுன்ற ஒரு கண்ணியத்தை வந்து மெயின்டைன் பண்ணல. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை வச்சு பார்த்து படிச்சுட்டு இருந்தார். அப்போது ஸ்கிரிப்டை தாண்டி கோஷம் வந்த உடனே அவருடைய வார்த்தைகள் வந்து ஸ்கிரிப்டில் இல்லாதது வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இப்போ செந்தில் சார் ஒரு விஷயத்தை வச்சார், ஜெகதீஸ்வரியும் அந்த சிறுவைகுண்ட எம்எல்ஏ, இதற்கு ஏன் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னு கேட்குறாரு சார். அதுக்கு சொல்லுங்கள். இல்லை, ஆக்ஷன் எடுக்கலைங்கிறத விட அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். விசாரணையில் இருக்கு இல்லைங்கிறது இல்லை சார். அதாவது அதில் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது. ஒரு தரப்பில் எப்படி சொன்னாலும் இன்னொரு தரப்பில் அவங்க கூட இருக்கிறவங்களே வந்து இது ஒரு ஃப்ரேம்டு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. விசாரணை நடத்திருக்கணும்ல, காவல்துறை வந்து அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேர்தல் நடக்கும்போது கூட நமக்கு ஞாபகம் இருக்கும், இந்த மாதிரி பொய் வழக்குகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து அந்த உள்கட்சியில், அதுவும் வெளியிலேருந்து யாரும் சிவிலியன்ஸ் கொடுக்கல. இந்த விவகாரத்தை சொல்லும்போது விஷயத்துக்கு சொல்லலாம். அப்படி கிடையாது. நான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கேண்டிடேட் மேலேயும் இந்த மாதிரி ஒரு ஃபைல் பண்ணாங்க, அலிகேஷன் ஃபைல் பண்ணாங்க. ஸோ இது வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அப்படின்ற போது உண்மையிலேயே தவறு யார் செய்தாலும் இல்ல சார், அது நான் குறிப்பா சொல்றேன். இப்ப தவறு யார் செய்தாலும் ஜேம்ஸ் மார்ட்டின் ஜெகதீஸ்வரி பேசின ஆடியோ ரொம்ப தெளிவா வந்துச்சு. சட்டிக்குள்ள ஏதோ அப்படி ரொம்ப மோசமாலாம் பேசினாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு உடனே ஒரு மொராலிட்டியா ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கலாமே சார். நிச்சயமா. அதனால எஃப்ஐஆர் போடுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அட்லீஸ்ட் கட்சியை விட்டு கூட நீக்கிருக்கலாமே, நல்ல ஒரு மாடலா இருந்திருக்குமே. அதுதான் அவர் கேட்கிறார் சார். அதாவது ரெண்டு சைடு இருக்கு எப்பவுமே. அதுக்காக அவங்க கவனிக்கல, இந்த மாதிரி பேசுறவங்களெல்லாம் என்கரேஜ் பண்றாங்கன்றது எங்கேயாவது நீங்க பார்த்தீங்கன்னா கிடையாது. என்னைக்குமே ஒரு கருத்து இந்த மாதிரி வரும்போது அவர்கள் எங்கேயுமே முன் வர்றது கிடையாது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவைகள்லேயே வந்து சில மாதிரி சர்ச்சைகள், சில சின்ன விஷயங்கள் வந்தால் ஷஃபிள் பண்ணுறோம். இன்னொன்று விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு, ஃப்ரீடமாக இருங்க போலீஸு, நானே தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் நாங்கள் வந்து வேடிக்கை பார்க்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லும்போது, இதில் வந்து யாரோ சொல்லிட்டு போனாலும் தப்பு தான். ஆனால் இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் சொல்லிட்டு அதுக்கு வந்து நாங்கள் இப்படி தான் பேசுவோன்னு ஒரு சிலர் சொல்கிறது நிச்சயமாக வந்து தவிர்க்கப்பட வேண்டும். சொல்லு. இதை அவர் மனசில் வாசிச்சிக்கங்க, வெளியில் சொல்லிடாதீங்க. டிவிக்கு வேண்டிய அதிகாரப்பூர்வ ஐடிமின்னு போட்டிருக்குது. நீங்கள் மட்டும் படிச்சுக்கிட்டீங்கல்ல, இதை இந்த அவையில் உங்களால் சொல்ல முடியுமா சார்? இது வந்து அதிகாரப்பூர்வ ஐடிங் நான் செக் பண்ணிட்டேன். இல்ல நான் அதிகாரப்பூர்வ ஐடிங் இல்ல அதிகாரப்பூர்வ ஐடிங் நான் செக் பண்ணாம பேச மாட்டேன். அந்த வார்த்தைக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். நான் உள்ள போய் செக் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுறேன். வேணா இப்பவே கூட எங்க லைவ்ல எடுத்து காட்டிடுவேன். சொல்ல முடியாத ஒரு வார்த்தையோடு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தினரை, இன்னும் சொல்லப்போனா அவங்க அம்மாவை பத்தி எழுதியிருக்காங்க இன்னைக்கு. சொல்லல. ஆனா நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, நீங்க உதயநிதியை கைது பண்ணிருக்கீங்கல்ல, இப்ப இந்த ஐடி நிர்வாகி எப்ப கைது பண்ணுவீங்க? அதிகாரப்பூர்வ ஐடி பக்கம் சார், டிவிக்கு விட அதிகாரப்பூர்வ ஐடி பக்கம். சார் இப்போ ராகுல் நான் எடுத்துறேன் உங்களுக்கு. கொச்சையான வார்த்தைகள் நம்ம விவாதிக்கவில்லை. திரு ராகுல், சோமு சட்டை போறதுக்கு முன்னாடி கேட்குறேன், நமக்கு எவ்வளவோ பொறுப்பு இருக்கு, எவ்வளவோ கடப்பாடுகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இன்னைக்கு ஹெக்டிக்கா ஆன்கோயிங்.
இது எந்த மாதிரியான செய்தியை தமிழ் மக்களுக்கு சொல்கிறது? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு அவர் ஆர்எஸ் பாரதி சொன்ன அதிலிருந்தே எடுத்து சொல்கிறேன். நாங்கள் பேசாததா, என் தாத்தா காலத்தில் பேசுனாங்க, எங்கள் அப்பா காலத்தில் பேசுனாங்க, இப்போ எங்கள் காலத்துலையும் பேசுகிறாங்க. இப்போ இது யார் தான் சரி பண்ணுறது? எல்லா காலத்துலையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சட்டப்படி சட்டத்துக்கு உட்பட்டு அது யார் தான் சார் சட்டப்படி சரி பண்ணுறது? அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி இந்த அரசாங்கம் நகர்ந்துருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொரு காலமும் இவங்க பேசுனாங்க, அவங்க பேசுனாங்க, எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதை சரி செய்ய வேண்டிய இடத்துல சட்டம் இருந்துச்சா இல்லையா? அன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் அது பண்ணல. திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது தான் நயினார் பேசினாரு. அன்னைக்கு கட்சியில் உள்ள இருந்த எல்லாரும் கண்டனம் சொன்னாங்க. கட்சியை எனக்கு சொல்லேன்னு கேட்கிறாரு. நான் சொல்றேன். அன்னைக்கு ஆட்சியில் இருந்த திமுக எதிர்த்து பேசிருக்கலாம். திமுக திறந்திருக்கலாம். இதே மாதிரி விஷயத்தை அன்னைக்கு திமுக செஞ்சிருந்தா, அன்னைக்கு திமுக இதே மாதிரி செஞ்சிருந்தா, இன்னைக்கு தவறா மாண்பு இல்லாம ஒருத்தர் பேசிருக்க மாட்டார். இன்னொன்னு அடுத்தடுத்து சொல்றாங்க. ஒரு நீங்க சொன்ன ஒரு அலிகேஷன்ஸ்ல ஒன்னு என்ன சொல்றீங்க, ஒரு அமைச்சருடைய குரல் பதிவை வச்சுக்கிட்டு அவங்க மேல ஏன் வந்து வழக்கு பதிவு பண்ணல அப்படின்னு கேக்குறேன். அது அமைச்சருடைய குரல் பதிவாங்கிறதே ஊர்ஜிதப்படுத்தல. ஊர்ஜிதப்படுத்த முடியாத ஒன்று. யார் சொன்னா? சார் ஊர்ஜிதப்படுத்த முடியாத, இப்ப நானே கூட இப்ப இருக்கிற ஏஐ டெக்னாலஜில அண்ணனோட குரல் எடுத்து அழகா பண்ண முடியும். அதனால ஒவ்வொருத்தவங்களும் பண்ண முடியும். அதனால அந்த மாதிரி ஊர்ஜிதப்படுத்த முடியாத, நமக்காகவே யோசனை பண்ணக்கூடிய விஷயங்களை வச்சுக்கிட்டுலாம் ஒருத்தர் மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது. இன்னைக்கு இவர் பேசியது இத்தனை ஊடக வெளிச்சத்தின் முன்பாக, இத்தனை பேர் முன்பாக பேசியதனுடைய விளைவு, இனிமேலும் இப்படி ஒரு பேச்சை தமிழ்நாடு சந்திக்கக்கூடாது. இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை சார். பொன்ராஜ் சார் எங்கள் கட்சி நிர்வாகிகளை பற்றி தரக்குறைவாக பேசும்போது எங்களுடைய தலைவர் நேரடியாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். அதனுடைய அதே மாதிரி தான் இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் அதுக்குண்டான ஆக்ஷன்ஸ் எந்த அரசும் எடுக்கல. ஆனால் இந்த அரசு சட்டப்படி என்ன நடவடிக்கணுமோ அதை எடுத்திருக்காங்க. திரு சோமு, இப்போ அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80% கடந்துட்டோம். இந்த மாதிரி விளைவுகள் தமிழ்நாட்டில் we have a lot of crisis going on. எக்கனாமிக்கல் கிரைஸ் இருக்குது, பல பிரச்சனைகள் கோயிட்டு. இதன் மூலமாக ஒரு மொராலிட்டி அரசியல்லேருந்து ஸ்கிப் ஆகுது. அந்த ஆட்சி வந்து 3 மாதம் தான் ஆக போகும். அதற்கிடையில் இன்றைக்கி பாருங்கள், இவ்வளோ பெரிய டிசென்ட், கருத்து மாறுபாடுகள், ஏராளமான தாக்கங்கள். ஒரு பத்திரிகையாளராக எப்படி பார்க்குறீர்கள்? பத்திரிகையாளராக வருத்தமாக தான் இருக்குது. என்னென்னா இப்போ இந்த விஷயம் பற்றி நிறையா பேசிட்டோம். இப்போ சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க உதயநிதியை. ஆமாம், லைவ் டெலிகாஸ்ட் அப்படியே போயிட்டுருக்கு, எல்லா தொலைக்காட்சியிலும் போயிட்டுருக்கு. உண்மையிலே இதே இந்த காவிரி பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக பிலிகுண்டிலேருந்து பூம்புகார் வரைக்கும் பாமக தலைவர் அன்புமணி பிரச்சார பயணம் போனார். அதை யாரும் லைவ் பண்ணதா தெரியல. நான் அதை மட்டும் சொல்லலை, அந்த மாதிரியான அவசியமான பல விஷயங்களை வந்து நம்ம விட்டுட்டு இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டை பற்றி பேசியிருக்கணும். இது திசை மாறுது. நாளை இதுவும் பேச வேண்டிய விஷயம் நான் மறுக்கலை. அதே நேரத்தில் நாளைக்கான ஒரு பட்ஜெட்டுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை விட மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்தது என்னென்னா, எல்லாருக்குமே ஒரு சார்பு. இப்போ உதாரணமாக இந்த நயினார் நாகேந்திரன் வந்து திரிஷாவை பற்றி பேசினதை வானதி கண்டிச்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. உண்மைதான் அது. அதே போல் குஷ்பு வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூரில் வந்து அந்த வீடியோ நீ வரைக்கும் நம்ம மனசுலேருந்து அகலாத ஒரு வலியை ஏற்படுத்தக்கூடிய 2 பெண்களுடைய வீடியோ, அதை குஷ்பு எல்லாத்துக்கும் பேசுவாங்க, அதை பேசலை. அப்புறம் நேற்று உதயநிதி பேசுனதை வந்து கனிமொழி கண்டிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல, இது வரைக்கும் நான் பார்த்த மாதிரி தெரியல. அப்புறம் இது வந்து டிஎம்கே ஜீன் அப்படிங்கிறது வந்து கூட நான் என்னுடைய சகோதரர் சொன்னார் சந்திரசேகர். கனிமொழி கைது செய்ததை கண்டித்திருக்கிறார்கள், உதயநிதியை கைதை கண்டித்திருக்கிறார். இதுதான் பதில், சரியான பதில். இப்போ சகோதரர் சந்திரசேகர் சொல்லியிருந்தார் மாதிரி வந்து டிஎம்கே ஜீன் அப்படின்னு. இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவிகேஎஸ் இளங்கோவனம் என்ன சொல்கிறது, வேற உதாரணமே வேண்டாம் காங்கிரஸில். ஆமாம், மறைந்தவரை வந்து நம்ம பேச வேண்டியதில்லை தான். ஆனாலும் அதிகபட்சமான உதாரணம்னா அவரை தான் சொல்லணும், வருத்தத்தோட, வேறு வழி இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழலாக இருக்குது. இது நம்ம தனித்தனியாக வந்து இதை வந்து இவங்க சொன்னாங்கன்னா அதில் ஒரு சார்பு, ஒருத்தரும் கண்டனம் தெரிவிக்கிறது, மௌனமாக இருக்கிறது, அவங்க உதடுகள் அசைகிறதுலே ஒரு அரசியல் இருக்குது. தன் கட்சிக்காரன் பேசுனாங்க அப்படின்னா உதட்ட மூடிக்க வேண்டியது, எதிர்கட்சிக்காரன் அப்படின்னா அகல திறந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது, கூட்டணி கட்சின்னா லைட்டாக உதடுகளை இப்படி இருக்கிறது மாறணும். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்ணடிமைத்தனத்தில் இது வந்து விதையுண்டு இருக்குங்கிறத நம்ம முதல்ல உணரணும். தயவு செய்து இந்த அரசாங்கம் ஆகுது, ஏன்னா நம்ம விரும்புகிறோம் இல்லைங்கிறத தாண்டி முதலமைச்சர் தேவைக்க ஆட்சி பள்ளிக்கூடத்தில் இந்த பெரியார் பாடங்களை வைங்க, கடவுள் மறுப்பு வேண்டாம், அது சர்ச்சை வரும். இந்த பெண்ணடிமைத்தனம் பற்றி இது பண்ணி அவர் சொன்ன விஷயங்கள்லாம் வைங்க, வச்சா அடுத்த தலைமுறை ஏதாவது இந்த திட்ட வார்த்தைகள் எல்லாம் பெண்களை குறித்தே இருக்குல்ல, அதாவது மாறும்.
திரு சந்திரசேகர், காங்கிரஸ் கட்சியினுடைய விவகாரங்களை பேசினோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு கருத்து உங்களுக்கு வைங்க திரு சந்திரசேகர். இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட ஒரு கருத்து சொன்னார். அது சம்பந்தமா நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்துச்சுன்னு சொன்னோம். அதில் ஒன்றை மறந்துட்டோம். ஆக்சுவலாக அவர் வந்து அதற்கு பிறகு ஒரு வருத்தம் தெரிவித்தார். நீங்க அதையும் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். அது நான் பாஜகவாக இருந்தால் கூட அவர் வருத்தம் தெரிவித்ததையும் இங்க குறிப்பிட விரும்புறேன். அதே மாதிரி இன்றைக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். அதை பத்தி யாரும் சொல்லாததுனால நான் அதை குறிப்பிடுறேன். இன்றைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை குறிப்பிடுறார். நேற்றைக்கே அது பிரச்சனையாகிறது, இன்று காலை கொந்தளிப்பாகிறது. எல்லோரும் அது கொந்தளிப்பாக இருக்கும் பொழுது ஏன் அதை வந்து நான் சொன்னதை தவறாக கூட புரிந்து கொண்டிருக்கலாம், அதற்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் என்ற நிலைக்கு கூட அவர் இல்லை. அதற்கு சப்பை கட்டுகிற நேரத்தில் நான் அந்த நோக்கம் இதுல பேசல. இந்த அங்க தண்ணி வருதுன்னு சொன்னா இப்படியா, இதெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம டிவி நிகழ்ச்சிக்கே சென்சார் சர்டிபிகேட் வாங்குற மாதிரி ஆயிடும். அப்படித்தான் இருக்கிறது இப்ப நிலைமை. ஏன்னா எதையுமே நம்ம பார்த்தோம்னா இப்படி பேசியிருக்கிறார், அதை சொல்ல முடியவில்லை, இப்படி பேசியிருக்கிறார், அதை சொல்ல முடியவில்லைன்னு சொல்ற அளவிற்கு இந்த விவாதத்திலேயே அவ்வளவு கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியதை வந்து சொல்ல முடியாத நிலைமை இருக்கு. அதனால அந்த டிவி நிகழ்ச்சிக்கு கூட சென்சார் சர்டிபிகேட் தேவைப்படலாம். அதனால இனி வரும் காலங்கள், அதாவது இந்த அரசியல் கட்சி தலைவர்கள், ஏனென்றால் நீங்க ஒரு சாதாரண மேடை பேச்சாளர் எப்படி வேணா அந்த கூட்டத்தை கைத்தட்டுவதற்காக அல்லது சோசியல் மீடியால யூடியூப்ல பேசுறவங்க அந்த ஒரு லைக் வாங்குவதற்காக எது வேணா செய்யலாம். ஆனா ஒரு தலைவர்களாக இருப்பவர்கள் தங்களை பின்பற்றி பல நூற்றுக்கணக்கான, பல ஆயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் மக்கள் இருக்கிறாங்க, நம்மளை பார்க்கறாங்க. அடுத்தது நாம வந்து ஒரு தலைவரா வரணும், அடுத்தது முதல்வரா வரணும்ன்றலாம் நினைக்கிறவங்க இந்த மாதிரி பேசக்கூடாது என்ற ஒரு வரைமுறையை, ஒரு கட்டுப்பாட்டை வைக்க வேண்டும். அதற்காவது இந்த ஒரு நடவடிக்கை உபயோகப்படும் என்றால் உண்மையிலேயே நான் மகிழ்வேன். அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அது வந்து நீங்க காங்கிரஸ் கட்சியை கூட குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள் கூட அப்படி பேசி இருந்தால் உண்மையிலேயே அது பேசி இருக்கிறார். அது வந்து தவறான விஷயம் தான். அதை வந்து நான் சரி என்று சொல்லவில்லை. யாராக இருந்தாலும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அவர் பேசி இருந்தாரே, இவர் தான் அந்த காலத்துல பேசியிருக்காரு, 72ல பேசணுமே, 82ல பேசணுமேன்றதெல்லாம் விட்டுட்டு இனிமேலாவது ஏன்னா நீங்க ஒரு பேசுறது என்பது அந்த காலத்துல எல்லாம் ஒரு மேடையில பேசினா அந்த ஒரு கூட்டம் கேட்கின்ற ஒரு 300 பேர் 500 பேரோட முடிஞ்சு போயிடும், அல்லது அந்த பேப்பர்ல வரதோட முடிஞ்சு போயிடும். இன்றைக்கு சோசியல் மீடியா என்பது விரிவடைந்திருக்கின்ற சூழ்நிலையில நெகட்டிவ் விஷயங்கள் தான். நீங்க அன்றைக்கு கூட காவிரி பிரச்சனைக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பல விஷயங்களை பேசியிருக்கிறார். ஆனால் இந்த விஷயம் தான் ஹைலைட்டா இன்றைக்கு பேசப்படுகிறது. அதுதான் நெகட்டிவ் விஷயம் தான். கடைசியில் பேசிய 1 நிமிட விஷயம் தான் நம்ம இன்றைக்கு விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால நெகட்டிவ் விஷயங்களை பேசாமல் பாசிட்டிவ் விஷயங்களை பேசுவது தலைவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் வைக்கும் வேண்டுகோள். நன்றி. திரு செந்தில், இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவு கருத்து உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ தவைக்கிட்ட கேட்டு வந்துடுறேன் உங்கள்கிட்ட, நீங்க ஒரு பதில் சொல்லுங்க. இப்போ இது வந்து இன்னொரு தொலைக்காட்சிக்கு போறேன், நான் என் கருத்தை சொல்லிட்டு போயிடுறேன். நிறைவு கருத்து சொல்லிட்டு போறேன். நிறைவு கருத்து ரொம்ப சிம்பிள். இப்போ அவர் சகோதரர் பேசிக்கிட்ட பொழுது சொன்னார், நீங்க வந்து ஏன் அன்னைக்கு நயினார் நாகேந்திரன் மீது அந்த அரசு நடவடிக்கை எடுக்கல. அன்றைக்கு தாவேகாவின் சார்பில் புகாரே கொடுக்கப்படவில்லை, தாவேகாவின் சார்பில் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கப்படவில்லை. த்ரிஷா தரப்பிலிருந்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தாவேகா தரப்பிலிருந்து ஒரு வார்த்தை, ஒரு கண்டன அறிக்கை கூட வரவில்லை. வந்து சரி, அதுதான் அது எப்போ வருது அப்படின்னா, எல்லாரும் கண்டனம் சொன்ன பிறகு நான் லீகலா நடவடிக்கை எடுப்பேன் என்று த்ரிஷா அவர்கள் சொன்ன பிறகு அவர் வந்து என்ன செய்யறாரு, நான் சொன்ன அவர் டைரக்டா பேரை குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. அவர் டைரக்டா ஒரு அர்த்தத்தை சொல்றாரு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலன்னு இவர் நினைக்கிறாரு. நான் அதை ஃபேஸ் பண்ண தயாருங்கிறாரு. இவருடைய பார்வை, அவருடைய பார்வை. பட் என்னோட கேள்வி, நயினாருக்கு ஒரு நியாயம், உதயநிதிக்கு ஒரு நியாயமா? இன்னும் சொல்லப்போனா விஜய்க்கு ஒரு நியாயம், உதயநிதிக்கு ஒரு நியாயமா? ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு நியாயம், விஜய்க்கு உதயநிதிக்கு ஒரு நியாயமா? இந்த கேள்விகள். ஆதவர்ஜுனா பேசின பேச்செல்லாம் எவ்வளவு பேசியிருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும், விட்டுருங்க. நிறைவா நான் ஒன்று சொல்லிடுறேன், திருப்பி சொல்றேன். சகோதரர் கூட பேசும்போது சொன்னார், நீங்கள் வந்து அந்த விவகாரம் அவர் பேசும்போது சகோதரர் சொன்னார், ராகுல் சொன்னார், அதில் வந்து அது உண்மையான ஆடியோவா அப்படின்னு ஒன்று வந்தார். பொய்யான ஆடியோவுக்காக எதுக்கு எதிர்த்தரப்பில் பேசணுற கட்சி விட்டு நிற்கினீங்க? 2 பேர் பேசுகிறாங்க சார். புகார் சொன்ன பெண்மணியை கட்சி விட்டு நிற்கிட்டாங்க. பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டேன் என்ற புகார் சொன்ன பெண்மணியை கட்சி விட்டு நிற்கிட்டாங்க. ஒருத்தரை கூட்டு மிரட்டுறாங்க ஒரு அமைச்சர், அந்த பக்கத்தில் பேசினவரை கட்சி விட்டு நிற்கிட்டாங்க. அமைச்சர் அமைச்சராகவே தொடர்கிறார், எம்எல்ஏவாகவே தொடர்கிறார். எஃப்ஐஆர் கிடையாது, கேஸ் கிடையாது, அரெஸ்ட் கிடையாது. அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது பெண் பாதுகாப்புன்னு சொல்லாதீங்க. பெண்கள் பாதுகாப்பு, ஃபைனலாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், பெண்கள் பாதுகாப்பு என்று வந்தால் முதல்ல உங்கள் ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏவை கைது பண்ணுங்க. 1. பெண்களுக்காக கண்ணியமான பேச்சு என்று வந்தால் முதலமைச்சரே இனிமேல் டேஷ் போட்டு பேசுறதை நிறுத்தணும். இது உதயநிதிக்கும் பொருந்தும்,
விஜய்க்கும் பொருந்தும், எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லோரும் கண்ணியமான உரையாடலை நடத்துவது நல்லது. விஜய்க்கு ஒரு நியாயம், உதயநிதிக்கு ஒரு நியாயம் கிடையாது. நன்றி. நானும் இன்னொரு தொலைக்காட்சிக்கு போகணும், அதனால விடைபெறுகிறேன். நன்றி. ஜேம்ஸ் மார்ட்டின், இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நான் கேட்பது மொராலிட்டி சம்மந்தப்பட்டது. அவர் பேசினா இவர் குறை வைத்தால், இவர் பேசினா, இது வந்து ஒரு எண்ட்லெஸ்ஸாக போயிட்டுருக்கும். இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக இது போன்ற விவகாரம் முதல்வர் பேசினாலும், உதயநிதி பேசினாலும், நயினார் பேசினாலும், இந்த ஆல் செக்டோரியலுக்கு கேன் பி நமக்கு இதை அப்ளை பண்ண முடியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு இளைஞர் அமைப்பில் ஒரு இங்கே வச்சுருக்கீங்க, சொல்லுங்கள். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா வரலாறுல யாரெல்லாம் என்னென்ன பேசினாங்கன்றத நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணி கோட் பண்ணி பேசுகிற அளவுக்கு இருக்குது. அப்படின்னும் போது இப்போதுள்ள தலைவர்களும் சரி, இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் சரி, அதை கருத்தில் கொண்டு இது மாதிரி காலம் கடந்து நாம் பேசும் வார்த்தைகள் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மனசில் வச்சு, அதுவும் இந்த இளைய தலைமுறைகளை ஜென்சி கூட இவங்கெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணி கொண்டு போகணுன்ற சோஷியல் மீடியாவுடைய இது தெரியும், இம்பேக்ட்ஸ் தெரியும். அது ஒரு நாளைக்கு எத்தனை முறை, எத்தனை பேஜில், எத்தனை ஐடியில் வந்து ட்ராவல் ஆகுதுங்கிறதெல்லாம் தெரியும். கண்டிப்பாக இதெல்லாம் கருத்தில் கொண்டு வருங்கால சமூகத்துக்கு ஒரு நல்ல அரசியல் என்றால் இப்படி தான் ஒரு நல்ல இது மாண்பு மெயின்டைன் பண்ணணும். இதை வந்து எங்கே, ஏன்னா இன்னைக்கு இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இவங்க கைதானே இவங்க கேட்குறாங்க. ஒரு சில நேஷனல் மீடியாவில் இன்னும் ஏன் தீவிரமாக நடவடிக்கை எடுக்கவில்லைன்ற அளவுக்கு விவாதங்கள் போகுது. அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எந்த அரசியல் கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கைக்கு வந்த பொழுது யாரையும் கொச்சையாக பேசக்கூடாது. குறிப்பாக பெண்களை வந்து எந்த காலத்திலும் பேசக்கூடாதுன்னு மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் ஆணித்தரமாக அதை கொண்டு போகணும். மட்டும்தான் ஒரு இது பொது விதியாக இருக்கணும். ஆமாம். சரி ராகுல், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தாவேகாவின் சார்பில் இப்போ 2 பேருமே சில குற்றச்சாட்டுகளை வைப்பதும், நல்ல சிறந்த ஒரு மாரல் கோட், ஒரு சிறப்பான அரசியலுக்கு தாவேகா இப்போதான் வந்திருக்கிறீர்கள், 3 மாத குழந்தை தான், எது போன்ற காலத்தில் அமைய வேண்டும் என்று பார்க்க நிறைவு கருத்து. அவங்க சொன்ன சில விஷயங்களையும் சொல்லிடுறேன் நான். இன்றைக்கி அவர் என்ன சொன்னார், தாவேகாவை சேர்ந்த பெண்கள் புகார் அளிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் சில விஷயங்கள் சொல்லும்போது சொன்னார், அவர் இல்லை அமர்வு இல்லை இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சொல்ல வேண்டிய கடமை. தாவேகாவை சார்ந்த பெண்கள் மட்டுமல்ல, பலதரப்பட்ட வெளியில் இருக்கிற பொதுவான பல மகளிர் இன்னைக்கு இந்த நிகழ்வு சம்பந்தமாக, இது சம்பந்தமாக வருத்தம் தெரிவித்து புகார் அளித்ததன் பேரில் தான் இந்த எல்லா சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படுது. அப்போது இந்த சட்ட நடவடிக்கைக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நாம் என்ன சொன்ன மாதிரி எல்லா காலங்களையும் பார்த்துட்டு வந்துட்டோம். இனி இப்படி ஒரு பொது மேடையில் பெண்ணை பற்றியும் பெண்ணியத்தை பற்றியும் தவறாக அமைச்சர் அல்ல, முதலமைச்சர் அல்ல, யார் பேசினாலும் குற்றம் குற்றம்தான் என்று நிரூபிப்பதற்கான செயல்பாடாகத்தான் இன்றைக்கு எடுத்த அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் பார்க்கணும். இதை அரசியல் படுத்தக்கூடாது. ஒரு தனிப்பட்டவருடைய பழிவாங்குதல் என்னமா அவங்க எடுத்துக்கிட்டோம், ஆனால் அது உண்மை கிடையாது. சட்டப்படி என்ன நடக்க வேண்டுமோ, சட்டம் எதை செய்யுமோ அதைத்தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் முன்னெடுத்திருக்கிறது. பெண்களோடு பெண்ணியத்தை காக்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்த அரசாங்கம் நிற்கிறதுங்கிறதுல ஊர்ஜிதமாக இந்த அரசினுடைய இன்றைய செயல்பாடு இருக்கு. டிவி சோம் சார், இப்போ நிறைவாக நம்ம கொஞ்சம் முக்கியமாக பேச போகிறோம். ஒரு பத்திரிகையாளராக 2 தரப்புலையும் வைக்கிற நியாயங்களெல்லாம் இப்போ மறந்துடும் இந்த கடைசி ஒரு 3-4 நிமிடத்தில். இப்போ இன்றைக்கு உருவ எரிப்பு, ஆர்ப்பாட்டங்கள், கேதரிங், மாஸ் கேதரிங் எல்லா இடங்களில் நம்ம பார்த்தோம். இது எந்த மாதிரியான பொது சமூகம், இதெல்லாம் கேட்பாங்க, மக்கள் பார்ப்பாங்க, ஏன் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க, 2 தரப்பும் பண்ணுறாங்க, டிவிலையும் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும், எந்த மாதிரி புரிதல்களை பொது சமூகத்துக்கு ஏற்படுத்தும்? இல்லை, ஏற்படுத்தி விட்டது. அதாவது சமூக மனநிலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒட்டுமொத்த சமூக மனநிலையை தவறான ஒரு இதில் போயிட்டு இருக்கோன்னு வருத்தமாக இருக்குது. இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் பேசினாலும் சரி, தன்னுடைய கட்சி தலைவர் ஒரு தரக்குறைவாக பேசிட்டாருன்னா அதை நியாயப்படுத்துவதும், இதுவே நியாயம் பேசுறது எங்கன்னா மாற்று கட்சி தலைவர். இது எல்லா கட்சியிலையுமே அது இருக்குது. இப்போ எனக்கு தெரிந்து தேசிய இது தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடிய கட்சிகளில் சிபிஐ, சிபிஎம்ல அந்த மாதிரி தலைவர்களோ தொண்டர்களோ பேசுறதில்ல, சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணுறதில்ல. மற்ற எல்லாத்துலேயுமே இது இருக்குது. இது ஒட்டுமொத்தமான ஒரு மனநிலையாக இருக்கிறது தான் நம்ம வந்து இதை பார்க்க வேண்டியதாக. இது மாறணும். இது ஒரு விஷயம் தப்புனா தப்பு தான், அது யார் சொன்னார்கள்ங்கிறத விட என்ன சொன்னார்கள் அப்படின்னு இன்றைக்கி நம்ம ஒரு விவாதம் நடத்திட்டு இருக்கோம். நாளைக்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதே உதயநிதியும் விஜயும் கூட காலத்தினுடைய ஒரு மாறுபாடு கூட்டணி வைக்கலாம். ஏற்கனவே இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு பல சமயங்களில். மிக தரம் தாழ்ந்து பேசிக்குவாங்க, அப்புறம் பார்த்தா கூட்டணி வச்சுக்குவாங்க. அப்போ அது வந்து ஒரு சகஜப்படுத்துகிற மாதிரி ஆயிடுது. ஒரு பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் பேசினார்னா அது ஒவ்வொருத்தரும் தன் வீட்டு பெண்கள் அப்படிங்கிற அளவுக்காவது மனநிலை வரணும். இப்போ நீங்க சொன்னது ஒரு முக்கியமான விஷயம். தற்போதைய செய்திகள் என்னன்னா, இன்னும் விசாரணை கீழ் தான் அவர் இருக்கிறார். யாரு? உதயநிதி. இன்னும் தொண்டர்கள் கூடியிருக்கிறார்கள். மழை பெய்து கொண்டிருக்கிறது, நல்ல மழையும் பெய்கின்றது, பட்டாசும் வெடிக்கப்படுகிறது.
புதுமையான செய்தியா இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அது அதுதான் எந்த 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 மாதிரியான விஷயம் அது? அதான் இவங்களுக்கு என்னன்னா இது ஒரு அரசியலாக பார்ப்பது தான் அது. இது வந்து திமுக அப்படிங்கிறது இல்லை. இதே நிலைமை வந்து ஒரு கற்பனையாக சொல்கிறேனே, இப்போ திமுக ஆட்சியில் இதே மாதிரி வந்து விஜய் பேசி விஜய் கைது செய்யப்பட்டு இந்த மாதிரி ஒரு இருந்தால் அவங்களும் அங்கே பட்டாசு வெடிக்கிற மனநிலை தான் இருக்குது. இது எல்லாருமே ஒரே லெவல் தான். இது ஆமாம், இது ஒரே ஆள் தான். இப்போ நம்ம வீட்டிலே அண்ணன் தம்பி, அண்ணன் திமுகவாக இருக்கான், தம்பி தாவகாவாக இருக்கான், ஆனால் அடிப்படை குணம் ஒன்றா இப்போ தான். இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு கைது நடக்கு சார், அது அண்டர் சர்வேலன்ஸ், இட் இஸ் a fully legitimate process ongoing. இதுக்கு பட்டாசு என்ன செய்தி சொல்லுது? அதுதான் இங்கே கட்சி அரசியலில் இருக்காங்களே ஒழிய இனிப்பு கொடுக்கறதும் பட்டாசு தாவேக்கா இது எந்த ஒரு செய்தி, என்ன செய்தி? இதில் இன்னொரு விஷயமும் இவங்க யோசிக்கலை. அதாவது பின்னாடி என்ன பேசுவாங்க அப்படின்னா, ஒரு முறையான ஒரு போராட்டத்துக்காக கைது செய்யப்பட்ட வரலாற்றில் அதை ஒரு பெருமையாக குறிப்பிடலாம். இப்போ இந்த விஷயம் வந்து லைஃப் லாங் வந்து அது உதயநிதிக்கு ஒரு மைனஸுங்கிறதும் இவங்க உணரலை. சரி, இது இவங்கன்னு மட்டும் இது இல்லை. அதாவது இங்கே கட்சி அரசியல் மயப்பட்டிருக்காங்களே தவிர இளைஞர்கள் அரசியல் மயப்படவில்லை. சரி, அரசியல் மயப்படுத்த நல்ல தலைவர்கள் இல்லை. சரி சார், மீண்டும் ஒரு வாய்ப்பு, சுருக்கமாக ஒரு 2 நிமிடத்தில் சொல்லுங்கள். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இல்லை, அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யாருக்கா இருந்தாலும் தலைவரை கைது செய்தால் அதுக்கு வந்து ஒரு இது இருக்கும். ஆனால் அதை வந்து என்ன விஷயம், அதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்ற போது வன்முறைகள், ஒரு சிவிலியன் போகிறாரு, அவரை தட்டி போட்டு அடிக்கிறாங்க, தாவேக்கா தரப்பில் போராடுறாங்க, இவங்க எதிரில் போராடுறாங்க, அடிக்க போகிறாங்க. அதே நேரம் ஒரு மாண்பே இல்லை அப்படின்னு பப்ளிக் வந்து திமுகவை குற்றம் சாட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல தான். அந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று, இனிப்பு வழங்குறத நான் வந்து திமுக காரர்கள் இவர்களுக்கு வந்து நீதிமன்றத்தில் கைது இல்லைன்னு சொல்லும் போது திமுக பட்டாசு வெடிப்பதும் தாவேக்கா இனிப்பு வழங்குவது இல்லை, நான் பார்க்கும்போது இவங்க திமுக இனிப்பு வழங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவர் வந்து மாத்திக்கிட்டாங்க 2 பேரும். இல்லை, அதே மாதிரி தான் இது. என்னன்னா யார் இதை ஆரம்பிக்கிறாங்களோ அது அடுத்த கட்டத்துக்கு போகுதுங்கிறது தான் பார்க்க முடியுது. சரி, ஏன்னா காலையில் போராடுறாங்க, தாவேக்கா தரப்பில் இந்த மாதிரி எல்லாம் பேசுனதுக்கு போராடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா கைது கன்ஃபார்ம் இல்லைன்னு ஸ்வீட் கொடுக்குறாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க. அது கவுண்டர் ஃபயர் ஆகுது.